Hi viewers, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்னோட சேனல்ல பார்க்க போறது லுச்சி கேம்பிட். அதாவது இது 5th மூவ் நைட் g5 ன்னு ஒரு மூவ் வைப்பாங்க. அத வச்சு இந்த ட்ராப் கொண்டு போறாங்க. எப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது இது இட்டாலியன் கேம். இந்த ட்ராப்பை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாப்போம். e4 e5 knight f3 knight c6 bishop c4 bishop c5 d3 அதுக்கு அங்க டிஃபரண்டா f5 புஷ் பண்றாங்க. f5 புஷ் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படிங்கறது பார்க்கலாம். இப்போதான் லுச்சி கேம்பிட் ஸ்டார்ட் ஆகுது. இது இருந்தா லுச்சி கேம்பிட் வரும். நெக்ஸ்ட் நைட் g5. அதாவது இந்த ட்ராப்ல ஹைலைட்டே நைட் g5 தான். ஆக்சுவலா நம்ம இது பார்க்கிறது blackக்காக தான் பார்க்கறோம், ஒயிட்காக கிடையாது. நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ஒன் ஸ்டெப் பானை புஷ் பண்றாங்க. புஷ் பண்ணனா என்னன்னா பிஷப் சப்போர்ட் அதனா நைட் இருந்துச்சு. ஆனா குயின் அட்டாக்ல இருக்கு. ஆனா இப்போ பானை புஷ் பண்ணிட்டனா அந்த நைட்டுக்கு சப்போர்ட் போயிடுது. அப்போ நம்ம ஈஸியா அந்த நைட்டை எடுத்துக்கலாம் அப்படிங்கற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க? நைட்டை வச்சு ஃபோக் போடுறாங்க. குயினா ரூக்கா அப்படினு. இந்த நைட் எத்தனை ஸ்கொயர் மூவ் ஆகி போகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த நைட் g1 ல இருந்துச்சு. g1 ல இருந்து f3 போச்சு. நெக்ஸ்ட் f3 ல இருந்து g5 போச்சு. இது ரெண்டு 1 மூவ் 2 மூவ் ஆயிடுச்சு. இப்போ 3 மூவ் தேர்ட் மூவ் தான் f7 வந்திருக்கு. அந்த நைட் அந்த ரூக்க தூக்க போகுது. அதாவது h8 ல இருக்க ரூக்க தூக்க போகுது. அப்ப எத்தனை மூவ் போகுது பாருங்க. ஆனா அந்த ரூக் எந்த மூவ்மே ஆகாம தூங்கிட்டு இருக்கு. அந்த ரூக்க போய் இந்த நைட் எடுக்க போகுது. ஏன்னா குயினை சேவ் பண்ணிடுவாங்க. எப்படி சேவ் பண்றாங்கன்னு பாப்போம். குயின் h4 சேவ் பண்ணிட்டாங்களா? ஏன்னா மேட் f2 ல மேட் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? மேட்டை தடுப்பாங்க. g3 புஷ் பண்ணி மேட்டை தடுக்கறாங்க. என்ன பண்றோம்? குயின் h3 வருது. h3 வச்சா என்ன ஆகும்? நைட் h8 கிராஸ் பண்ணிக்கறாங்க. ரூக் அடிச்சிருச்சுன்னு. நெக்ஸ்ட் பானை ரெண்டு ஸ்டெப் புஷ் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா பிஷப் வர போகுது அப்படினு பானை ரெண்டு ஸ்டெப் புஷ் பண்ணா நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். பான் இன்டு பானை கிராஸ் பண்ணிக்கலாம். பிஷப் இன்டு பான் கூட கிராஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிஷப் இன்டு கிராஸ் பண்றோம். ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு நைட் கிடைக்க போகுது அப்படிங்கற மாதிரி ஒயிட் பிளான் பண்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். பிஷப்பை வச்சு குயினுக்கு இது அட்டாக் வைக்கிறோம். இப்போ 1 மூவ் 1 3 சொல்ல முடியாது. பானை புஷ் பண்ணி மறைக்கறாங்க. பானை புஷ் பண்ணி குயின் d2 வச்சாங்கன்னா என்ன ஆகும்னு பாப்போம். நைட் d4 வருதான். என்னன்னா நெக்ஸ்ட் மூவ் ஃபோக் அப்படிங்கற மாதிரி. எங்க அடிச்சாலும் ஃபோக்குங்கற மாதிரி தான் வருது. அதனால தான் அவங்க இந்த மூவ் பண்ணாதா. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அதாவது என்ன பண்ணிருக்காங்க? பானை ஒன் ஸ்டெப் புஷ் பண்றாங்க. புஷ் பண்றதுக்கு f இன்டு பானை கிராஸ் பண்றோம். ஏன்னா கிராஸ் பண்ண முடியாது. கிராஸ் பண்ணனா ரூக் போய்டும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? பிஷப் கிடைச்சிருச்சுன்னு பிஷப் எடுத்துக்கறாங்க. நம்ம என்ன பண்றோம்? பானை புஷ் பண்றோம். புஷ் பண்ணனா ரூக்குக்கு அட்டாக். ரூக் g1 ல வர முடியாது. ஏன்னா பிஷப் லைன் பார்த்துட்டு இருக்கு. வந்துச்சுனா பிஷப் ரூக் எடுத்துக்கும். அப்படினா அது வர முடியாதா? அவங்க கிடைச்சிருச்சுன்னு நெக்ஸ்ட் பிஷப் இன்டு அங்க நைட்டை கிராஸ் பண்ணி செக் ஒரு மூவ் கிடைக்குது. செக்குக்கு மூவ் பண்ணா நெக்ஸ்ட் மூவ் சப்போஸ் d ல மூவ் பண்ணா நெக்ஸ்ட் நைட்டை வச்சு செக் வரும். மேபி அந்த மாதிரி யோசிச்சிருந்திருக்கலாம். b இன்டு கிராஸ் பண்றாங்க. கிங் e2. என்னன்னா நீ கிராஸ் பண்ணா நான் குயின் வச்சு கிராஸ் பண்ணிக்கிறேங்கற மாதிரி அவங்க பானை புஷ் பண்ணி நைட் எடுக்கறாங்க பாருங்க. இதுதான் ஹைலைட். இது நைட் எடுத்து நைட்டை வச்சு ஒரு செக் வருது. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ரூக்க வச்சு அடிக்கறாங்க. நம்ம நெக்ஸ்ட் குயினை வச்சு செக் வைக்கிறோம். செக் வச்சு அவங்க என்ன பண்றாங்க பாருங்க. ரூக்குக்கு அட்டாக். கண்டிப்பா கிங்கை வச்சு சேஃப்டி பண்ணி தான் ஆகணும். சேஃப்டி பண்றாங்கன்னு வெச்சுக்கோங்க. மேட் எங்க போனாலுமே மேட் தான் ஆகும் பாருங்க. இதுதான் வேற எங்கேயுமே போகவும் முடியாது. இங்க d2
குயின் ஐன் பார்க்குது. E3 வந்து பிஷப் பார்த்துட்ருக்கு. 2 ஸ்கொயர் தான் இருக்குது. E1 ஒன்று F1 ஒன்று 2 எந்த ஸ்கொயர் வச்சாலும் நெக்ஸ்ட் மூவ் குயினை வச்சு மேட்டு தான் ஆகும். அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து இதை கேம் வின் பண்ணிட்டோம். இந்த ட்ராப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வியூவர்ஸ். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு அவங்க மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.